கர்த்தருடைய பரிசு நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவ வார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசு நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய சின்ன தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம், அதில் 3ஆம் அதிகாரம், அதில் 34ஆம் வசனம். யோவான் 3:34. தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். இன்றைய தினம் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் விசுவாசிகள் அனைவருக்கும் தேவன் அவருடைய ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறேன் என்று வாக்கு கொடுக்கிறார். இதில் பாருங்க, ஒரு 2-3 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. 2 காரியங்கள் பக்காவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் பாருங்க, தேவனால் அனுப்பப்பட்டவர். ஒருவேளை இது இயேசுவை பற்றி, இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்ட ஒரு காரியமா இருக்கலாம். ஆனால் பைபிளில் சொல்லப்பட்ட காரியங்கள் அனைத்தும் நம்மை நோக்கி நமக்காக எழுதப்பட்ட காரியங்கள். நம்ம தேவனை அறிந்து கொள்வதற்காக, தேவனுடைய ஆவியை பெற்றுக் கொள்வதற்காக, தேவனுடைய திட்டங்களை, நம்மை குறித்த தேவனுடைய திட்டங்களை தெரிந்து கொள்வதற்காக எழுதப்பட்ட காரியங்கள். பைபிளில் வேதாகமம், முழு வேதாகமும் அதைத்தான் சொல்லுது. ஒரு வேலைக்கு பிறப்பை பற்றி சொல்லியிருக்கு, எல்லாமே சொல்லியிருக்கு. அதெல்லாம் ஒரு இதுக்காக, தேவன் நமக்காக வந்தார், எப்படி வந்தார் அப்படின்ற பற்றி சொல்லப்பட்ட காரியங்கள். இதில் பாருங்க, தேவனால் அனுப்பப்பட்டவர். நம்ம இயேசு நம்ம தேவனால் அனுப்பப்பட்டவர்னு ஒரு சந்தேகம் இருக்கா? அந்த சந்தேகத்தை நிலையிலிருந்து நிப்பாட்டிடுங்க. நீங்களும் தேவனால் அனுப்பப்பட்டவர்கள் தான். தேவனால் எப்படி அனுப்பப்பட்டீங்க? பேர் சொல்லி அனுப்பப்பட்டீங்க. உலக தோற்றத்துக்கு முன்னாலே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு பேர் சொல்லி அனுப்பப்பட்டவங்க. நம்ம கடந்த காலத்தை பார்த்தா, பிறக்கிறவனும் பிறப்பதற்கு முன்னாலே பேரிடப்பட்டிருக்கிறான் அப்படின்னு. அப்ப நீங்க பிறப்பதற்கு முன்பாகவே, தேவனை விசுவாசிக்கிற விசுவாசிகளே, நீங்கள் பிறப்பதற்கு முன்பாகவே தேவனால் பேர் வைக்கப்பட்டிருக்கிறீர்கள். உங்க பேர் ஒருவேளை நீங்க நினைக்கலாம் அப்பா அம்மா வச்சாங்கன்னு. அது கிடையாது. அப்பா அம்மாட்ட தேவன் பேசி அதை வைத்திருக்கிறாங்க. அவங்க அதை நம்ம விசுவாசிக்கணும். அப்ப தேவனால் அனுப்பப்பட்டவர் நம்ம தான். தேவனால் அனுப்பப்பட்டவர்கள். தேவனால் எப்படி அனுப்பப்பட்டோம்? அவர் சாயலாக தமது சாயலாக நம்மளை படைத்தார் அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப அவர் சாயலாக நம்மளை படைத்து, இன்னைக்கு நீங்க இருக்க வீடு, நீங்க இருக்க ஊரு, நீங்க இருக்க நாடு எல்லாமே தேவன் ஏற்கனவே முன்னறிவிக்கப்பட்ட காரியங்கள். நீங்க எதுக்காக இந்த இடத்துல இருக்கணும், அதை நம்ம தேவன்கிட்ட கேட்கணும். நான் தேவனை ஏன் இந்த இடத்துல வச்சிருக்கீங்க? ஏன் இந்த ஆபீஸ் எனக்கு வேலை கொடுத்தீங்க? ஏன் இந்த இந்த ஏரியால நீங்க வச்சிருக்கீங்க? ஏன் இந்த தெருவில் நீ வச்சிருக்கீங்க? ஏன் இந்த பட்டணத்தை வச்சிருக்கீங்க அப்படின்னு தேவன்கிட்ட கேட்கும் போது, தேவன் நம்மளுடன் முகமுகமாக பேச வல்லவராக இருக்கிறார். அப்ப நம்ம விசுவாசம் எங்க இருக்கணும்? நான் தேவனால் அனுப்பப்பட்டவன், தேவன் என்னை அனுப்பி இருக்கிறார், அந்த விசுவாசம் இருக்கணும். அடுத்து பாருங்க, தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். யாரு? தேவனால் அனுப்பப்பட்ட நீங்கள். உங்களோட கடமை என்ன? உங்களோட காரியங்கள் என்ன? தேவனுடைய வார்த்தைகளை பேச வேண்டும். தேவனுடைய வார்த்தைகளை பேச வேண்டும்னா என்ன? தேவன் பேசின அதே வார்த்தைகளை பேசுறதா? அது கிடையாது. அதையும் பேசணும். ஆனா அது மட்டும் கிடையாது. தேவனோட வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் எப்படி இருந்துச்சு? அநேகரை உயிர்ப்பிக்கும் வார்த்தையா இருந்துச்சு. அநேகரை தங்க பழைய வாழ்க்கையிலிருந்து புதிய வாழ்க்கைக்கு கொண்டு வரும் வார்த்தைகளாக இருந்தது. அநேகர் தங்க வாழ்க்கையை முடிந்து போச்சு நினைக்கிற வார்த்தைகளை திருப்பி உயிர்ப்பிக்கும் செய்யும் வார்த்தைகளா இருந்துச்சு. சுகமொழிக்கும் வார்த்தைகளா இருந்துச்சு. மரணப்படுக்கையில் இருந்தவங்களை எழுப்பும் வார்த்தைகளா இருந்துச்சு. இன்னும் சொல்ல போனா இறந்து போனவங்களை உயிர்ப்பிக்கும் வார்த்தைகளா இருந்துச்சு. அப்ப தேவனால் அனுப்பப்பட்டு நீங்கள் தேவன் செய்த காரியங்களை செய்வதற்காக நீங்க அழைக்கப்பட்டு இருக்கிறீங்க. அவரோட வாயிலிருந்து வந்த வார்த்தைகளுக்காக நீங்க அழைக்கப்பட்டு இருக்கிறீங்க. அப்ப உங்கள்கிட்ட பேசுறவங்க உங்க வாயில தேவனுடைய வார்த்தைகளை தேடுவாங்க. அதை நீங்க நம்ம விசுவாசிக்கணும். நான் தேவனால் ஏற்படுத்தப்பட்டவன். நான் பேசும்போது தேவனுடைய வார்த்தைகளை வாயிலிருந்து பேசுவாங்க, எதிர்பார்ப்பாங்களே எல்லாம். அப்ப நான் என்ன பேசணும், எப்படி பேசணுன்றத நீங்க அதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப தேவனால் அனுப்பப்பட்டவர்கள் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார்கள். இது ஒருவேளை தேவ வார்த்தைகள் என்னன்னு தெரியாம இருக்கா? தேவனால் எப்படி நம்ம பேசணும், இந்த மாதிரி நடக்கணும்னு தெரியாம இருக்கா? அது கவலையப்படாதீங்க. ஏன்னா அதுக்கு அடுத்த காரியங்களை பாருங்க. தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். தேவன் அவருக்கு, இதை கேட்டுக்கொண்டு விசுவாசியாய உங்களுக்கு தேவனுடைய ஆவியை, உலகத்தின் ஆவியை கிடையாது, தேவனுடைய ஆவியை பரிசுத்த ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். எல்லாமே முடிஞ்சு. தேவன் சிலுவையில எல்லாம் முடிஞ்சது அப்படின்னா எல்லாத்தையும் முடிச்சுட்டாரு. அவர் இன்னும் செய்ய வேண்டிய காரியம் ஒண்ணுமே கிடையாது. அந்த காரியம் உங்க கருத்துல இருக்கு. இங்கிலீஷ்ல பழமொழி சொல்லுவாங்க, the ball is in your court அப்படிம்பாங்க. அதாவது உங்களோட பகுதியில இருக்கு. அதை எடுத்து விளையாட வேண்டிய பொறுப்பு உங்ககிட்ட இருக்கு. அப்ப எல்லாமே உங்களோட கூட்டப்பட்டு விட்டது. அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். அளவு பார்த்தனால ரைட்டு. இன்னைக்கு வச்சுக்கோ 10 ரூபா செலவுக்கு வச்சுக்க. நம்ம வீட்டுல இருந்து ஸ்கூலுக்கு காலேஜுக்கு போற பிள்ளைகளுக்கு பாக்கெட் பண்ணி கொடுப்பாங்க. டெய்லி 5 ரூபா 10 ரூபா. இன்னைக்கு 100-200 ரூபா கொடுப்பாங்க. நாங்க படிக்கிற காசு 10 காசு 5 காசு 4 இந்த மாதிரி இருந்துச்சப்ப காலத்துக்கு ஏற்றாப்புல வளர்ந்துக்கிட்டே இருக்கு. அப்ப இன்று தேவன் என்ன சொல்றாரு பாருங்க, அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார்.
உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆவியில ஒரு அளவே கிடையாது, அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். அப்ப அதை எடுத்து பயன்படுத்த வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு. தேவனால் அனுப்பப்பட்ட நீங்கள் தேவனுடைய வார்த்தைகளை பேசுவதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. தேவன் உங்களுக்கு தேவனுடைய வார்த்தைகளை பேசுவதற்காக தேவனுடைய ஆவியாகிய பரிசுத்த ஆவியை உங்களுக்காக அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். அதை எடுத்து பயன்படுத்த வேண்டிய பொறுப்பு மட்டும் நம்மிடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவன் அதை எதிர்பார்க்கிறார். தேவனுடைய வேலைக்காரர்களாக, உடன் வேலையாட்களாக, சகோதர சகோதரிகளாக நீங்கள் அழைக்கப்பட்டு இருக்கிறீங்க. தேவ அழைப்பை நம்ம என்ன செய்ய போறோம்? நம்மை அறிந்து ஆராய்வோம். ஜெபிப்போம். எங்களை அதிமனேசும் அன்பின் பரலோக பிதாவே, நீர் உமது ஆவியை எங்களுக்கு அளவில்லாமல் கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. உமது வார்த்தைகளை பேசுவதற்காக ஆண்டவரே, நாங்கள் உம்மால் அனுப்பப்பட்டு உமது வார்த்தைகளை பேசுவதற்காக உமது ஆவியை அளவில்லாமல் தந்திருக்கிறீர் ஆண்டவரே. ஏஸ்தாவனே, அந்த ஆவியை நாங்கள் தேவையில்லாமல் பயன்படுத்தாதபடி எங்களை பாதுகாத்துக் கொள்ளுமாப்பா. உயிர்ப்பிக்கும் வார்த்தைகள் எங்கள் வாயிலிருந்து வரப்போவதற்காக நன்றி ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் விசுவாசிகளை ஆசீர்வதிக்கிறோமாப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. ஏஸ்தாவனே, குடும்பத்தின் குறைவுகள் எல்லாம் உமது மகிமையிலே நிறைவாகட்டும் ஆண்டவரே. இயேசுவின் மூலமாய் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.